உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இயற்கை மருத்துவம் அப்படின்னு வரும்போது எதை பேஸ் பண்ணி பண்றீங்க? உங்க ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்? மருந்தில்லா மருத்துவம். ஸோ எந்த விதமான மருந்துகளும் நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. இந்த டயபெட்டிஸ், பிபி, சுகர்ஸ் இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் நம்மளுடைய ஃபேமிலியிலையோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியிலையோ கண்டிப்பாக யாராவது மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருப்பாங்க. எளிமையாக எங்களால் சிகிச்சை கொடுத்து குணப்படுத்த முடியுமா? ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் டயக்னோஸ் பண்ணியிருக்கேன், இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நோயை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கே பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இந்த அக்குபஞ்சர்ல குழந்தையின்மைக்கும் சரி, மூலம் அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குமா? எனர்ஜி டிஸ்டர்பன்சஸ்னால தான் நம்மளுக்கு வருது. ஸோ அதை நம்ம சீர் செய்யும் போது, கணவன் மனைவி 2 பேருக்குமே நம்ம அதை சீர் செய்யும் போது குழந்தையின்மை பிரச்சனைக்கு நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும். இப்போ இந்த ஆயுர்வேத மருத்துவத்திலேயோ இல்லை அக்குபஞ்சர் முறையிலையோ இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு எவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமாக இருக்கு? ஒரு மாசத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு மேக்ஸிமம் ஆஃப் ஒரு 4லேருந்து ஒரு 5 கிலோ குறைஞ்சாதான் கரெக்டாக இருக்கும். ஸோ அது நீங்கள் தாராளமாக இங்கேயுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த 5 விஷயங்களை மட்டும் எல்லாருமே அவங்களோட லைஃப்பில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா டிசீஸ் எதுவுமே பக்கத்தில் வராது. ஸோ அந்த மாதிரியான ஒரு 5 விஷயங்கள் சொல்கிறேன். நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடணும். ஸோ சூரியன் உதிக்கும் போது சாப்பிடணும், சூரியன் அஸ்தமன ஆகிறதுக்குள்ளே சாப்பிட்றணும். ஸ்நாக்ஸ் வேறு சாப்பிட்றோம். இந்த பாயிண்ட பிரஸ் பண்ணா தலைவலிக்கு சொல்யூஷன் இருக்கு, இந்த பாயிண்ட பிரஸ் பண்ணா தூக்கம் வரும், இந்த பாயிண்ட பிரஸ் பண்ணா அந்த டைஜஷன் ஆகும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எதுவும் சொல்ல முடியுமா? இதை கண்டினியூஸா ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி அழுத்தி கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே இங்க வலி குறைய குறைய உங்க பாடியில இருக்கிற வலியும் நல்லா குறைய ஆரம்பிச்சு. ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வேலைன்னு சொல்லிட்டு அதை நோக்கியே ஓடிக்கொண்டிருப்பதால ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாருமே மறந்துடும். அதனால நிறைய நோய்களுக்கு, நிறைய பிணிகளுக்கு நம்மளை தத்து கொடுத்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுல இருந்து நம்ம வெளியே வரணும், நமக்கான ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுக்காக தான் பிரத்யேகமாக உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி வழங்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக. ஸோ தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில நம்மளுடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமா நமக்கு என்னென்ன விஷயம், நம்மளுடைய உடம்பை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே மறந்துட்டு தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். ஸோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரியான இந்த நிகழ்ச்சியில வாரம் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியில ஸ்பெசிஃபிக்கா கலந்துக்கிறாங்க. ஸோ அப்படி இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்குபஞ்சர் தெரபிஸ்ட் மற்றும் இயற்கை மருத்துவர் ஐஸ்வர்யா, அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். 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 எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. ஸோ நிறைய நம்மளுடைய லைஃப், ரொட்டீன் லைஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு. டெய்லி எந்திரிச்சோமா, நம்ம வேலைக்கு போனோமா, வந்தோமா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட ஒரு மிஷின் லைஃபாக இருக்குது. ஸோ இந்த மிஷின் லைஃப்ல நம்மளுடைய ஹெல்த்தை எப்படி பாதுகாக்கிறது, என்ன மாதிரியான மெடிசன் எடுக்கிறது அப்படிங்கிறது நிறைய குழப்பங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. ஸோ அந்த தீர்வுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அக்குபஞ்சர் அண்ட் இயற்கை மருத்துவம் ரெண்டுமே கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த 2 இதுலயுமே காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் நீங்க பார்த்ததுன்னா என்னன்னு சொல்வீங்க? ஓகே, இப்போ இயற்கை மருத்துவமாக இருக்கட்டும், அக்குபஞ்சர் மருத்துவமாக இருக்கட்டும், இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா காம்ப்ளிகேட்டட் அப்படின்னா ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது நம்மளுடைய உடம்புல இருக்கிற செல்கள் நம்மளுக்கு எதிராகவே செயல்படும், அது மூலிமா சில நோய்கள் வரும். ஸோ இதில் நம்ம ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மி தான். அதாவது சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட் தான் நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே இருக்குது. இந்த நோய்களை கூட ரிவர்ஸ் பண்ணி அதில் தீர்வு கொடுக்கறதுக்கு அக்குபஞ்சர் அண்ட் இயற்கை மருத்துவத்தில் நிறையவே வழிகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இந்த முடக்குவாதம் இருக்குது, அதுக்கப்புறம் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான நோய்களில் ரொம்பவே முட்டிவெளி இருக்கும், அவங்க ஸ்டீராய்ட்ஸ் தான் நிறையா எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருத்துவமாக இருக்கும். அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க இயற்கை மருத்துவம் அப்படின்ற விஷயத்தையும் சொன்னீங்க. இயற்கை மருத்துவம்னா ஏற்கனவே அலோபதி, சித்தா, ஹோமியோ, ஆயுர்வேதா, யுனானி நிறைய இருக்கு. இதுல இயற்கை மருத்துவம் அப்படின்னு வரும்போது எதை பேஸ் பண்ணி பண்றீங்க? உங்க ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்? ஓகே, இயற்கை மருத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு மருந்தில்லா மருத்துவம்.
ஸோ எந்த விதமான மருந்துகளும் நம்ம வந்து கொடுக்க போகிறது கிடையாது. மெயினாக வந்து நம்மளுடைய உணவே தான் நம்மளுக்கு மருந்தாக செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளாவும் இருக்கும். நம்ம உடம்புலையும் அந்த பஞ்சபூதங்கள் வச்சுதான் நம்ம ஆகியிருக்கோம். ஸோ இதுல ஏதாவது குறைபாடுகள் வந்தாலோ ஏதாவது இம்பேலன்ஸ் இருந்தாலோ தான் நம்மளுக்கு வந்து நோய் வருது. ஸோ அதை ட்ரீட் பண்றதுக்கு நம்மளோட ட்ரீட்மெண்ட்ஸுமே வந்து இந்த பஞ்சபூதங்களை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து நீர் சிகிச்சை, மண் சிகிச்சை, இப்போ நம்ம அக்குபங்க்சர் பேசினோம் இல்லையா, அக்குபங்க்சரும் வந்து நம்மளுக்கு வந்து வாயு அந்த சிகிச்சை ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து உபவாசம் கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து சூரிய ஒளியிலேருந்து நம்ம வந்து கலர் தெரப்பி கொடுப்போம், சூரிய ஒளி தெரப்பி கொடுப்போம். இது மாதிரி 5 பஞ்சபூதங்களையும் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்ஸுமே இருக்கும். ஸோ மெயினாக சொல்லணும் அப்படின்னா வந்து நம்மளுடைய இயற்கை சார்ந்த முறைகளில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால தான் இது வந்து இயற்கை மருத்துவமாகவே நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஓகே. ஸோ இப்போ நம்மளோட ரொட்டீன் லைஃப்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த டயபெட்டிஸ், பிபி, சுகர்ஸ் இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் வந்து நம்மளுடைய ஃபேமிலியிலையோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியிலையோ கண்டிப்பாக யாராவது வந்து மிகப்பெரிய பாதிப்புக்கு வந்து உள்ளாயிருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மெடிசன்ஸ் எடுக்கிறதாகட்டும் இல்லை இன்சுலின் போடுறதாகட்டும், இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டஃப்பான ஒரு விஷயமா அவங்களுடைய ரொட்டீன் லைஃப்ல அதை வந்து போராடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உங்களுடைய இயற்கை மருத்துவத்திலையோ இல்லை அக்குபஞ்சர் சிகிச்சையிலையோ எளிமையா எங்களால சிகிச்சை கொடுத்து குணப்படுத்த முடியுமா? கண்டிப்பா. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ பிபி இருக்கட்டும், சுகர் இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய நோய்கள் வந்து இன்னைக்கு ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லைஃப் ஸ்டைல், புவர் லைஃப் ஸ்டைல் தான் சொல்லணும். ஸோ எக்ஸசைஸ்ன்னு பெருசாக யாரும் பண்ணுறது இல்லை. நம்மளுடைய ஃபுட்டுமே வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து முதல்ல சொல்லணும் அப்படின்னா அதுலேயே சக்திகளே கம்மியாக தான் இருக்குது. பட் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்ஸும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் நிலைமைக்கு இன்றைக்கி நம்ம எல்லாருமே மாறிட்டோம். நம்ம ஹெல்த்துக்குன்னு நம்ம கொடுக்குற டைம் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ அதனால் இந்த டிசீஸ்லாம் ரொம்ப ஏர்லியாகவே வர ஆரம்பிச்சிருது. ஒரு 30-40 வயசுக்குள்ளேயே வந்து பிபி, சுகர், 25 வயசு பசங்களுக்குலாம் வந்து ஹார்ட் அட்டாக் வருதுன்னு நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான இதை வந்து சின்ன வயசுலேருந்தே ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இயற்கை மருத்துவம் தான் கரெக்டான வழியாக இருக்கும். எப்போவுமே ஒரு இது எல்லாமே வாழ்வியல் நோய்கள் தான், லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற அக்குபங்க்சராக இருக்கட்டும், நீர் சிகிச்சை, மண் சிகிச்சை, இந்த மாதிரியான சிகிச்சைகளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நோயை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கே வந்து பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஓகே. இப்போ குறிப்பாக இந்த அக்குபஞ்சர் ஆகட்டும் இல்லை இயற்கை மருத்துவம் ஆகட்டும், முதல்ல நான் அக்குபஞ்சருக்கு வந்துடுறேன். இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தை வந்து யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது? எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா எல்லாருமே எடுத்துக்கலாம். ஒரு வலி இருக்கு, இல்லை வந்து ஒரு பிபி, சுகர், என்ன விதமான நோய்கள் இருந்தாலுமே அக்குபங்க்சர்ல நம்மளுக்கு அதுக்கு தீர்வு உண்டு. யார் எடுத்துக்க கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா சில பேருக்கு வந்து ஊசினாலே ரொம்ப பயப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம போடாம இருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு வந்து மயக்கமோ இல்லை ஒரு மாதிரி அவர்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால அவங்க எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி லேட்டர் ஸ்டேஜஸ் ஆஃப் பிரெக்னன்சி, அதாவது கடைசி டைம்ல வந்து நம்ம லேபர் இன்டியூஸ் பண்றதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா அக்குபங்க்சர் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதை தாண்டி வேற எதுவும் எடுத்துடாம இருக்கிறது நல்லது. மூணாவதா எடுத்துக்கிட்டோம்னா கேன்சர் பேஷண்ட்ஸ், நம்ம வந்து அவங்களுக்கு அக்கு ப்ரெஷரா கொடுக்கலாம், பட் அக்கு பங்க்சர் கொடுக்கறது வந்து தவிர்க்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் ஒரு ரொம்பவே கம்மியான பேர்கள் தான் அக்குபங்க்சர் எடுக்கக்கூடாதுன்னு இருக்கு. நிறைய பேர்களுக்கு வந்து இது அக்குப்ரெஷர், அக்குபங்க்சர் மூலியமா நிறைய நோய்களுக்கு வந்து தீர்வு இருக்கு. ஓகே. இப்போ ஒருத்தவங்க ஒரு சிவியரான நோய்க்கு ஆல்ரெடி வந்து இப்போ அலோபதியோ இல்லை ஹோமியோபதியோ ஒரு மெடிசன் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆனால் எனக்கு இது வந்து சரியா எனக்கு கேட்குற மாதிரி தெரியல, நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா 3 வருஷமா எடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ இது வந்து கண்டினியூ என்னோட வாழ்நாளில் இதையே நான் கண்டினியூ பண்ணிடுவேணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. இது கியூர் பண்றதுக்கு இப்போ நான் அக்குபஞ்சரோ இல்லை ஆயுர்வேத முறையிலையோ வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கு எனக்கு உடனடியா சொல்யூஷன் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லை, கிடைக்கும், கண்டிப்பா இருக்கு.
ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது நம்ம திருப்பி திருப்பி பேசுறது எல்லாமே வாழ்வியல் நோய்கள்லாம் பேசுறோமா, இதுல எடுக்கிற மெடிசின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு செய்யக்கூடிய வேலைகளை தான் வந்து எக்ஸ்டர்னலா நம்ம வந்து மெடிசின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் இருக்கட்டும், இப்ப உள்ள சுரக்கக்கூடிய அந்த இன்சுலின் வந்து ஒழுங்கா சுரக்காததுனாலயோ இல்ல சுரக்கிறது ஒழுங்கா ரியாக்ட் பண்றாததுனாலயோ தான் வந்து பிரச்சனையே வருது. ஸோ நம்ம வெளியில இருந்து என்ன கொடுக்குறோம், அந்த இன்சுலின் டேப்லெட்ஸ் ஆவோ இல்ல வந்து இன்ஜெக்ஷன் ஆவோ தான் நம்ம கொடுக்குறோம். இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம உடம்பையே நம்ம வந்து அந்த ஹார்மோன்ஸை வந்து சுரக்க வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்கிற மெடிசின்ஸை கம்மி பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அது இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி இப்பதான் வந்து நியூலி டயக்னோஸ்டா இருக்காங்க, இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மருந்து எடுக்காமலேயே அவங்களுக்கு அந்த டயபெட்டிஸை வந்து ரிவர்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது டயபெட்டிஸ் மட்டும் இல்ல, அது உடற்பருமனா இருக்கட்டும் இல்ல வந்து பிசிஓடி பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனையா இருக்கட்டும், இந்த மாதிரி தைராய்டு பிரச்சனையா இருக்கட்டும், இந்த மாதிரி ஹார்மோனல் இஷ்யூஸ்க்கு வந்துட்டு அக்குபங்க்சர் அண்ட் இயற்கை மருத்துவம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் நீங்க என்னென்ன மாதிரியான நோய்களை வந்து அக்குபஞ்சர்லயும் சரி நேச்சுரோபதிலயும் சரி என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்தியிருக்கீங்க? நிறைய நோய்கள் நம்ம குணப்படுத்தியிருக்கோம். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வந்து டயபெட்டிஸ் நம்ம ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷனுக்கு மருந்து எடுத்துட்டு இருந்தாங்க, ஒரு 4-5 மெடிசன் எடுத்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ வந்து அவங்க வந்து ஒரு 2 மெடிசன் மட்டும் எடுக்கிற மாதிரி நம்ம வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ட்ரீட்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வெர்டிகோ, தலை சுத்திட்டே இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ், மாதவிடாய் பிரச்சனைகள், அப்புறம் முடக்குவாதம், வலிகள், மூட்டு வலியா இருக்கட்டும், கழுத்து வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி எல்லாம் வலிகளுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் வந்து கேன்சர்னால சஃபர் ஆகிட்டு இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து கேன்சருக்கு வந்து ரேடியேஷன், கீமோதெரப்பி இதெல்லாம் போயிருப்பாங்க. பட் அது முடிச்சதுக்கு அப்புறமா பாடி வந்து ஒரு மாதிரியான ஒரு நிலையில இருக்கும், வந்து நார்மலா ஃபீல் பண்ண மாட்டாங்க, தூக்கம் சரியா இருக்காது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பியா நம்ம வந்து இதை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அவங்களோட ஸ்லீப் வந்து இது அவங்கன்னு மட்டும் இல்லை, குறிப்பா வந்து ஸ்லீப் இல்லாதவங்களுக்கா இருக்கட்டும், தூக்கம் சரியா வரல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான நிறைய கண்டிஷன்ஸ் நம்ம இங்க வந்து சரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம என்னதான் வந்து மெடிசன் எடுத்துக்கிட்டாலுமே அவங்களோட ஒரு மைண்ட் செட் என்ன அப்படின்னா நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தோடனே நமக்கு க்யூர் ஆகணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்போம். நான் கிட்டத்தட்ட 1 மாசமா போயிட்டு இருக்கேன், 2 மாசமா போயிட்டு இருக்கேன், எனக்கு எந்த ஒரு சேஞ்சுமே தெரியல, எந்த ஒரு விஷயமும் எனக்கு க்யூர் ஆன மாதிரி எனக்கு தோணலை அப்படின்றவங்களுக்கு, இல்லை உங்களுடைய மருத்துவம் நீங்க இவ்வளோ நாள் வேலிடிட்டி எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அது க்யூர் ஆகும் அப்படிங்கிற வேலிடிட்டி ஏதாவது இருக்கா? அப்படின்னு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 10 வருஷமா டயபெட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோடைய எஃபெக்ட்ஸ் வந்து பாடியில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை நான் வந்து ஒரே நாளில் நான் சரி பண்ண முடியாது, அது வந்து பாசிபிளும் கிடையாது. ஏன் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளோட பாடியோட ஹீலிங் கெப்பாசிட்டியை தான் நம்ம இங்கே வந்து புஷ் பண்ணி ஒரு இதை வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் நம்ம வந்து இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது திருப்பியும் வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வலின்னு நம்ம மாத்திரை போடுறோம் அப்படின்னா அந்த வலி உடனே போயிருச்சு அப்படின்னா அந்த மாத்திரையோட எஃபெக்ட் முடிஞ்சோடனே அந்த வலி திருப்பி வரதான் செய்யும். அதே மாதிரி உடல் பருமனும் எடுத்துக்கலாம். ரொம்ப இன்ஸ்டன்டா வெயிட் குறைக்கிற எதுவாக இருந்தாலுமே திருப்பி அதை விட்ட உடனே திருப்பி வந்து நம்மளுக்கு வெயிட் போட்டுரும். ஸோ நம்ம வந்து ஒரு நாள்பட்ட சொல்யூஷனுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவுமே வந்து அந்தந்த நபரை பொறுத்து இருக்கு. வந்து இப்பதான் ஏர்லி ஸ்டேஜ்ல டயக்னோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வாரம் 2 வாரத்திலேயே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா அது சரியாயிரும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மகிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க, ரொம்ப நாளா வந்து ஷோல்டர் பெயின் இருந்துட்டே இருக்கு, எங்களுக்கு வந்து நான் எது பண்ணியுமே சரியாக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒரே ஒரு நாள் தான் ட்ரீட்மெண்ட் வந்தாங்க, அடுத்த நாள் எனக்கு வலி போயிருச்சு, நான் இப்போ எதுக்கு வந்தேன்னே தெரில அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளால இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் இதில் கொண்டு வர முடியும். வலிகள் அந்த மாதிரி கண்டிஷன், தூக்கம் ஒரே நாளில் உங்களுக்கு வந்து நல்லா தூக்கம் ரெகுலேட் ஆகிடும், அந்த மாதிரி கொடுத்துடலாம். பட் டயபெட்டிஸாக இருக்கட்டும், பிசிஓடி, இந்த மாதிரி ஹார்மோனல் இஷ்யூஸ்க்கு ஒரு 3 மாதம் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட், அதாவது 3 மாதம்னா 3 மாதமும் கண்டினியூஸாக வரணும்னு அவசியம் இல்லை. 3 மாதத்துக்கு உண்டான செஷன்ஸை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இது வந்து அவங்களுக்கு லாங் டேர்ம் ரிசல்ட்ஸாக வந்து இருக்கும். இதெல்லாம் குறிப்பா பார்க்கணும் அப்படின்னா அக்குபஞ்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நீடில் வச்சு உடம்புல குத்துறது, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நார்மலாவே ஒரு ஊசி போடுறதுக்கே இங்க எல்லாருக்குமே பயமா இருக்கும், ஒரு ஊசியா அப்படின்ற மாதிரி. நிறைய பேர் எனக்கு ஊசி வேண்டாம் மருந்து கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு ஒரு 4-5 ஊசி குத்துறது அந்த மாதிரிலாம் பண்ணும்போது பார்க்கவே பயங்கரமா இருக்குல்ல.
ஸோ அது எப்படி பண்றீங்க, எப்படி பேஷண்ட்ஸை நீங்க கன்வின்ஸ் பண்றீங்க? இல்ல இது வந்து எப்படின்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய வலி, அந்த முட்டி வலியோ அந்த ஷோல்டர் வலியோ இருக்கிற வலிக்கு இது வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவதா என்ன அப்படின்னா, அந்த ஸ்கின் இருக்கு இல்லையா, அந்த தோல் பகுதியில குத்தும்போது மட்டும்தான் உங்களுக்கு வலி தெரியிற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு எறும்பு கடிச்ச மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஸோ அது நம்ம குத்துற விதத்துல குத்தணும் அப்படின்னா அந்த வலி கூட அவங்களுக்கு தெரியாது. பயம் இருக்கும். என் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஐயோ ஊசியா அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. பட் அது நம்ம குத்துற விதத்துல ஃபர்ஸ்ட் ஊசி குத்தும் போது அவங்களுக்கு வலி இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ பேஷண்ட்டை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சு அவங்க கிட்ட பேசி இதுதான் பண்ண போறோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பண்ணும்போது பேஷண்ட்ஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்ல ஏற்படக்கூடிய நோய்களுக்கு நீங்கள் நிறைய இதுக்கு தீர்வு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இப்போ ஒரு சிலருக்கு பயம் என்ன அப்படின்னா, நான் ரொம்ப வயசான பர்சன், நான் இந்த மெடிசன் வந்து எடுத்துக்கலாமா, எனக்கு என் பாடி கண்டிஷனுக்கு இது செட் ஆகுமா அப்படிங்கறத ஒருத்தவங்க இருப்பாங்க. நான் கன்சீவா இருக்கிறேன், ஸோ நான் இதுல வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா, என்னால எடுத்துக்க முடியுமா, இது எனக்கும் இல்லை என் குழந்தைக்கும் ரொம்ப சேஃபா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் யோசிப்பாங்க. இதுக்கு உண்மையாவே சொல்யூஷன் இருக்கு. ஸோ ரொம்ப ஏஜ்டு பீப்புளுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மோஸ்ட்லி வர்றது வந்து இந்த முட்டி வலி, சுகர் இருக்கும், இல்லைன்னா வந்து தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க. இவ்வளோதான் இருக்கும் நம்மளுக்கு பார்த்தோம்னா. நம்ம கிட்ட எல்லா ஏஜ் குரூப்லேயுமே வந்து பேஷண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபீட்பேக் என்னவா இருக்கு அப்படின்னா, இது நான் முன்னாடியே பார்த்துருக்க கூடாதா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்குறாங்க. ஸோ ஏன் அப்படி அப்படின்னா, இது வந்து ரொம்பவே ஒரு இயற்கை சார்ந்த ஒரு முறையில் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸே அவங்களுக்கு வந்து ஒரு ஹோம்லி அட்மாஸ்பியரில் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிற ஒரு டாக்டர் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாமல் அவங்க வந்து நம்ம கிட்ட வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய மெடிசின்ஸ் குறையறதுல இருந்து அது எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிச்சிரும். டிபெண்டிங் அப்பான் தேர் பாடி, அவங்களுடைய உடல் அமைப்பு, அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே இருக்கும். பட் என்ன அப்படின்னா, அவங்க நல்லா தூங்க ஆரம்பிக்கும் போது, அவங்க வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீவ் ஆகும்போது அவங்களுடைய எல்லா நோய்களுமே வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு வருது. அதே மாதிரி பிரெக்னன்சி எடுத்துக்கிட்டோம்னாலுமே இது ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர். எதுவுமே வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால அவங்களோட குழந்தைக்கும் சரி அம்மாக்கும் சரி ரொம்பவே ஒரு சேஃபான ஒரு ட்ரீட்மெண்ட்னு நான் சொல்லுவேன். ஓகே. இல்லை, எந்த வயசுல வந்து இந்த அக்குபஞ்சர் ஆகட்டும் இந்த நேச்சுரோபதி ஆகட்டும் எடுக்க ஆரம்பிக்கலாம்? இதுக்கு எப்படி பதில் சொல்றது அப்படின்னா, நம்மளோட இயற்கை மருத்துவம் வந்து நம்ம கூடவே தான் இருக்கு. ஸோ ஒரு குழந்தை பிறக்கிறதுல இருந்து அது நம்ம வளர்த்துற விதம், அவங்களுக்கு கொடுக்குற சாப்பாடு, இது எல்லாத்துலேயுமே இயற்கை உணவு தான் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து பிறந்த குழந்தையிலேருந்து வயசான தாத்தா பாட்டி வரைக்கும் இதுல யார் வேணா வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு நோயே இல்லையே, இது நான் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா, இதோட ரொம்ப ஒரு அருமையான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ல நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். வரும் முன் காப்போம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து இந்த மருத்துவம் வந்து சூப்பரா செயல்படும். ஸோ அந்த வகையில வந்து இதை யார் வேணாலும், எந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க வேணாலுமே வந்து இதை ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. அவங்களுடைய ஏஜுக்கு ஏற்ற வெயிட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரூல். அப்போதான் அவங்களுடைய பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்கு. ஆனால் இப்போ அப்படி யாருமே கிடையாது. எல்லாருமே வந்து நான் ஜிம் போகணும், இப்போ நியூ இயர்க்கு ரெசல்யூஷன் எடுக்கிறதா கூட இருக்கட்டும், நான் ஃபர்ஸ்ட் விஷயமே வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருக்கும். ஸோ எல்லாருமே இந்த வெயிட் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது இமீடியட்டாக நடக்கணும். எனக்கு இப்போ நான் ஒரு வாரம் நான் ஜிம் போகிறேன்னா அடுத்த ஒரு வாரத்தில் எனக்கு 5 கிலோ குறைஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காங்க. இப்போ இந்த ஆயுர்வேத மருத்துவத்திலேயோ இல்லை அக்குபஞ்சர் முறையிலையோ இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு எவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமாக இருக்கு. வெயிட் லாஸ் வந்து நீங்கள் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்து உடனேவே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கிளென்சிங் ப்ரொசீஜர் தான் கொடுப்போம். அதாவது உடம்பை வந்து சுத்தம் பண்ணுற ப்ரொசீஜர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அது கொடுக்கும் போதே என்ன ஆகும்னா, உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரெண்டாவதாக எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுடைய உடல் மெட்டபாலிசம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்போம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்ச் லாஸ் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வெயிட் லாஸ்க்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ எந்த ஒரு விஷயமே உடனடியாக நடந்துருச்சு அப்படின்னா அதோட விளைவுகளும் வந்து கூடவே இருக்கும். ஸோ ஒரு ஹெல்த்தி வெயிட் லாஸ் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு மேக்ஸிமம் ஆஃப் ஒரு 4லேருந்து ஒரு 5 கிலோ குறைஞ்சாதான் கரெக்டாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் தாராளமாக இங்கேயுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
ப்ரொவைடட் அந்த ரிசல்ட்ஸோட சேர்த்து உங்களுக்கு வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஸோ அதனால இது வந்து ஒரு ஆடட் பெனிஃபிட்டா நம்ம எடுத்துக்கிட்டு இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அக்குபஞ்சர் அப்படின்னா நீங்க நிறைய நோய்கள் வந்து சொன்னீங்க. சுகர்ல இருந்துட்டு, பிபில இருந்துட்டு, ஷோல்டர் பெயின், நீ பெயின் எல்லாமே சொல்லிட்டே வரீங்க. இதுல முக்கியமா இந்த அக்குபஞ்சர்ல குழந்தையின்மைக்கும் சரி, மூலம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குமா? தீர்வு இருக்குங்க. குழந்தையின்மைன்ற நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உடல்ல இருக்கிற ஏதோ ஒரு எனர்ஜி குறைபாடுனாலதான் நம்மளுக்கு இருக்கு. குழந்தையின்மைன்னு இல்லை, எல்லா நோய்களுமே பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி டிஸ்டர்பன்சஸ்னால தான் நம்மளுக்கு வந்து வருது. ஸோ அதை நம்ம சீர் செய்யும் போது, கணவன் மனைவி 2 பேருக்குமே நம்ம வந்து அதை சீர் செய்யும் போது குழந்தையின்மை பிரச்சனைக்கு வந்து நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம மெடிசனா எடுத்துக்கிட்ட போது அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே எல்லாருமே குணப்படுத்திடலாம் அப்படிங்கிறத எல்லா டாக்டர்ஸுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நீங்கள் முதல்ல இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்திருக்கலாம், இப்போ க்யூர் பண்ணியிருக்கலாம், நீங்கள் லாஸ்ட் ஸ்டேஜில் வந்துட்டீங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ உங்ககிட்ட வர பேஷண்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இதை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து அவங்களுக்கு நல்லதா, இல்லை நான் சிவியர் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களோட விஷயம் வந்து எனக்கு தெரிய வந்தது, ஸோ இதை எப்படி க்யூர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சார், நான் சிவியர் ஆனதுக்கு அப்புறம் க்யூர் பண்றது ரொம்ப சேலஞ்சிங்கா? இது வந்து என்ன கேட்டீங்கன்னா, ஒரு நோயின்னு வந்துருச்சு அப்படின்னாலே நீங்க ஃபர்ஸ்ட் போக வேண்டியது ஒரு இயற்கை மருத்துவர்கிட்ட தான். ஏன்னா அவங்க தான் வந்து உங்களை கரெக்டா கைட் பண்ணுவாங்க, சீக்கிரமாவும் சரி பண்ண முடியும். நம்ம இங்க இயற்கை மருத்துவத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய பாடிக்கு ஒரு தன்மை இருக்கு, அது வந்து தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ அந்த தன்மையை தான் நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமா ஜாஸ்திப்படுத்தி நோய்களை வந்து நம்ம இங்க சரி பண்ணி கொடுத்துட்டு வரோம். ஸோ இதுல வந்து நம்ம இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இப்போ ஒரு கோல்டோ, ஒரு ஃபீவரோ, இல்லை ஒரு டயபெட்டிஸ் இப்போ நீங்க புதுசா கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடியில வந்து அந்த தன்மை ஜாஸ்தி இருக்கும். ஸோ கொஞ்சம் புஷ் பண்ணாலுமே வந்து நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். வேறஸ் நீங்க வந்து ரொம்ப நாள்பட்ட நோய்கள், ஒரு 20 வருஷம் 25 வருஷம் வந்து டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னு வரவங்களுக்குமே நம்மளுக்கு பண்ண முடியும். பட் என்ன அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் கேப்பை வந்து நம்ம சரி பண்றதுக்கு டைம் எடுக்கும். மீன்வைல் நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸும் வந்து அக்குபங்க்சர் கொஞ்சம் நிறைய நாள்கள் போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி ட்ரீட்மெண்ட்டுன்றது வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே சேம் தான். சரி, இப்போ பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இப்ப நார்மலாவே சொல்றோம், இப்ப சின்ன வயசு குழந்தைங்க கூட 5 வயசு 6 வயசு பிள்ளைங்க கூட ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்ற வார்த்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவலிக்குது அப்படின்ற வார்த்தை, நம்ம எல்லாம் சின்ன வயசுல தலைவலின்ற வார்த்தை எப்ப யூஸ் பண்ணிருப்போம்? ஒரு 10th எக்ஸாம் வரக்குள்ளதான் ஆரம்பிச்சிருப்போம். இப்பெல்லாம் 5ஆவதுலயே 6ஆவதுலயே ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவலிக்குது அப்படின்னும் போது நார்மலாவே எல்லாத்துக்கும் தைலம் தேய்ச்சிக்கலாம், மாத்திரை மருந்து சாப்பிடலாம். இந்த பாயிண்ட பிரஸ் பண்ணா தலைவலிக்கு சொல்யூஷன் இருக்கு, இந்த பாயிண்ட பிரஸ் பண்ணா தூக்கம் வரும், இந்த பாயிண்ட பிரஸ் பண்ணா அந்த டைஜஷன் ஆகும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எதுவும் சொல்ல முடியுமா? ஓகே, தலைவலின்னு மட்டும் இல்ல, பாடியில நம்மளுக்கு எங்க வலி இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து நான் ஒரு பாயிண்ட் சொல்லித்தரேன், அந்த ஒரு பாயிண்ட் நீங்க கத்துக்கிட்டு நீங்க பண்ணிட்டாங்கவே எல்லாமே சரியாயிரும். இது வந்து இன்டைஜஷனோ இல்ல வந்து தலைவலி, தூக்கம் இல்ல, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே வந்து இது தீர்வா இருக்கும். நம்மளுடைய கட்டை விரலும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல நடுப்பகுதியை நம்ம அழுத்தும் போது இப்ப நீங்க அழுத்தி பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வலி இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே பாடியில ஏதோ ஒரு வலி இருக்கதான் செய்யுது. இதை கண்டினியூஸா வந்து ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி அழுத்தி கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே இங்க வலி குறைய குறைய உங்க பாடியில இருக்கிற வலியும் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஈஸி ஸ்டெப். ஆமா, இந்த மருத்துவமே ரொம்ப ஈஸி, ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான். அதை வந்து மக்களுக்கு நிறைய கொண்டு போய் அப்படிங்கிறது தான் நாங்க பார்த்துட்டு இருக்கிறது. ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, திடீர்னு ஏதோ ஒன்று பாடியில வந்து ஒரு சிம்டம்ஸ் காட்டும் போது நம்ம போய் செக் பண்றோம் அப்படின்னா டாக்டர் வந்து இது வந்து 2nd ஸ்டேஜ் 3rd ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கான சிம்டம்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. சரி, ஓகே, இதை வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து இந்த மெடிக்கல் செக்அப் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிக்கோங்க, அதுக்கான தீர்வு வந்து உடனே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு. இப்போ இந்த ஆயுர்வேத முறைகள்லையோ இல்லை அக்குபஞ்சர் முறைகள்லையோ இந்த மெடிக்கல் செக்அப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா? ஸோ அவங்களுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அறிகுறிகள் உங்களுக்கு காட்டுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடுவீங்க.
மெடிக்கல் செக்கப் அப்படிங்கிறத தாண்டி நாங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா எங்களோட டயக்னோசிஸ்மே ரொம்ப இயற்கை சார்ந்த முறைகள் தான் இருக்கும். நம்ம நாடி பிடிச்சி பார்க்கறது, அதுக்கப்புறம் வந்து ஐரிடாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து நம்மளுடைய கருவிழி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஒரு கேமரா மாதிரி இருக்கும், அதை ஸ்கேன் பண்ணி அதுல நம்மளுடைய உடல் பாகங்கள் எல்லாமே வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அதுல ஏதாவது லீஷன் தெரிஞ்சாலோ, அதாவது ஒரு ஒரு ஸ்பாட் மாதிரி அந்த மாதிரி தெரியும். ஸோ அதை வந்து நம்ம பேஸ் பண்ணி அது எந்த ஜோனுக்கு இருக்கு, எந்த ஆர்கன் சம்பந்தமா இருக்கு அப்படிங்கிறத வச்சு அவங்களுக்கு இந்த மாதிரியான நோய்கள்லாம் பின்னாடி வர இருக்கு பார்த்து சொல்லிடலாம். ஸோ அப்படி வந்து நம்ம ஃபோர்ஸி பண்ணி நம்மளுக்கு மக்களுக்கு சொல்லும்போது அவங்க அதுக்கேற்ற மாதிரியான ப்ரிகாஷன்ஸ், நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை சில பேருக்கு சும்மா டயட் சொன்னா போதும், வாழ்வியல் முறைகள் சொன்னா போதும், அந்த மாதிரி சொல்லி கூட நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சொல்றது வந்து ஒரு ஹெல்த் செக்அப் போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய உடம்பு சொல்றத நம்ம வந்து கேட்க ஆரம்பிக்கணும். இப்ப இன்னைக்கு எனக்கு வந்து தூக்கம் வருது அப்படின்னா நான் தூங்கணும். ஸோ அதுதான் வந்து உடல் சொல்றது நம்ம வந்து மதிக்கிறதா இருக்கும். இல்லை இன்னைக்கு எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும், ஃபீவர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்கணும். நம்ம என்ன பண்றோம், ஒரு மாத்திரை போட்டுட்டு வேலைக்கு வந்துடுறோம். அதே மாதிரி மாதவிடாய் பிரச்சனைகளுக்குமே வயிறு வலிக்குது, அந்த 3 நாள் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும். பட் இன்னைக்கு யாருமே அதை பண்றது கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் ஒரு லேட்டர் ஸ்டேஜ்ல வந்து ஒரு நோயா நம்மளுக்கு வர்றதுக்கான காரணம். ஸோ குட்டி குட்டி சேஞ்சஸ் நம்ம பாடியில வரும்போதே அதை நம்ம லிசன் பண்ணி அதுக்கான ஸ்டெப்ஸை எடுத்துட்டோம் அப்படின்னா பெரிய நோய்கள் வர்றதுலேருந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். குறிப்பா இப்ப நிறைய விஷயங்கள் வந்துட்டு அக்குபஞ்சர் ஆகட்டும், நேச்சுரோபதி ஆகட்டும், நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டீங்க. இதுல நான் கேட்கணும்னு நினைச்சது, இப்ப 12th முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த படிப்பை படிக்கணும், நேச்சுரோபதி படிக்கணும், அக்குபஞ்சர் படிக்கணும் அப்படின்னா என்ன எடுத்து படிச்சா இந்த படிப்பை படிக்க முடியும், என்ன படிக்கணும்? ஓகே, 11th 12th வந்து பயோமேக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த படிப்பு படிக்கலாம். முக்கியமாக சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கணும். அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் தான், அவங்களுக்கு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் எப்படி நடக்குதோ அது மாதிரி கவர்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கவுன்சிலிங் மூலியமா நம்ம வந்து கவர்மெண்ட் காலேஜஸும் இருக்கு, பிரைவேட் காலேஜஸும் இருக்கு. ஸோ அது மூலியமா நம்ம வந்து பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ், BNYS அப்படின்னு சொல்லுவோம் இது. ஸோ இதுதான் வந்து அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ். இது 5.5 years கோர்ஸ், ஸ்டேட் ரெகக்னைஸ்டு கோர்ஸ் தான். ஸோ 5.5 வருஷத்துல 4.5 வருஷம் வந்து படிப்பு இருக்கும், 1 வருஷம் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் இருக்கும். ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெயினாக இருக்கும் அப்படிங்கிறதான் பயப்படுறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாலுமே அது வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு போராட்டமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய மாதிரியான விஷயங்கள், சிவியர் நோய்களுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ ஈஸியாக ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீ பெயின்னு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நீ சர்ஜரி கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி சொல்லியிருப்பாங்க. அந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணாமல் நம்ம வந்து அந்த வலியை குறைச்சி அவங்களோட மசில்ஸு இதெல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுனால அவங்களுக்கு இனிமேல் வலியே வராது, அவங்க சர்ஜரியும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி இப்போ டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்னு வருவாங்க, முதுகெலும்பில் வந்து அந்த ஜவ்வு நகர்ந்துருக்குன்னு சொல்லி வருவாங்க, இல்லை ஜவ் வீங்கி இருக்குன்னு சொல்லி வருவாங்க. இவங்களுக்குலாம் சர்ஜரி தான் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் அது திருப்பி எதுவுமே செய்ய முடியாது, அந்த தேஞ்ச எலும்பையோ நகர்ந்த ஜவ்வையோ நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு சர்ஜரி மட்டும்தான் ஆப்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாமும் நம்ம வந்து ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு பெயின் மட்டும், அவங்களுக்கு பெயின் அண்ட் போஸ்டர் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலே அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வந்து தீர்வு கிடைச்சிரும். அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க அதுக்கப்புறமா அந்த எக்ஸசைஸ் பண்ணி அவங்க போஸ்டர் மெயின்டைன் பண்ணி அவங்க அதை வந்து லைஃப் லாங் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம சர்ஜரி பண்ணாலுமே அந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணி தான் ஆகணும். அதுக்கு சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடியே நம்ம அந்த எக்ஸசைஸ் பண்ணிடுறது பெட்டர் இல்லையா? கண்டிப்பா. இப்போ அக்குபஞ்சர்ல பாத்தீங்கன்னா நிறைய நீங்க நீடில்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ ஒருத்தருக்கு யூஸ் பண்ண நீடில்ஸை இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஆமா, அதை எப்படி நீங்க டிஸ்போஸ் பண்றீங்க? ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நீடில் அதை எப்படி டிஸ்போஸ் எப்படி பண்றீங்க? இது வந்து நம்ம நீடில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். ஒரு பேஷண்ட்டுக்கு போட்டாச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம அதுக்குன்னு தனியா ஒரு டஸ்ட்பின் வச்சிருப்போம், அதுல கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அது வந்து நம்ம பயோமெடிக்கல் வேஸ்ட் கொடுத்து இன்சினரேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதாவது அந்த ஊசிகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம பொசுக்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் மூலியமா தான் அது வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ ஈஸியா என்னோட ரொட்டீன் லைஃப்ல நான் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றேன், என்னோட ஃபுட் ஹேபிட் வந்து சரியில்லை, சரியான நான் தூக்கம் இல்லை, ரொம்பவே நான் கஷ்டப்படுறேன் அப்படின்றவங்களுக்கு
இது ஒண்ணு கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சொல்யூஷனா இருக்கும், இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க அப்படின்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஒன்றும் இல்லை, நான் 5 சொல்கிறேன். ஓகே. ஸோ இந்த 5 விஷயங்களை மட்டும் எல்லாருமே வந்து அவங்களோட லைஃப்பில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா டிசீஸ் எதுவுமே பக்கத்தில் வராது. ஸோ அந்த மாதிரியான ஒரு 5 விஷயங்கள் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ஆஃப் 8 கிளாஸ் தண்ணி குடிக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து த்ரூ அவுட் தி டே இருக்கணும். அதாவது ஒரே டைமில் நான் வந்து ஒரு 2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் குடிக்கணும். ரெண்டாவதாக வந்து ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடணும். ஓகே. ஸோ சூரியன் உதிக்கும் போது சாப்பிடணும், சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள சாப்பிட்றணும். இது பத்தாதுன்னு ஸ்நாக்ஸ் வேற சாப்பிட்றோம். அதனால ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடணும். மூணாவதா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1 மணி நேரமாவது நம்ம ஏதோ ஒரு உடற்பயிற்சி பண்ணணும். அது வந்து வாக்கிங்கா இருக்கலாம், இல்ல ஜிம் போறதா இருக்கலாம், இல்ல யோகாவா இருக்கலாம், இல்ல வெறுமை ஏதாவது ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதா இருக்கு. 1 மணி நேரம் கண்டிப்பா விளையாடணும். நாலாவதா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு மினிமம் 2 டைம்ஸ் வந்து நம்ம ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர்ன்றது வந்து எந்த மதத்துல வேணாலும் இருக்கலாம், இது ரிலீஜியஸ் திங் கூட யோசிக்க தேவையில்லை. எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய மனங்கள் தாட்ஸை வந்து நம்ம ஒருங்கிணைக்கிறதுக்காக தான் வந்து நம்ம ப்ரேயர் பண்ண சொல்றது. 5ஆவதா எடுத்துக்கிட்டோம்னா வாரம் ஒரு நாள் வந்து உபவாசம் இருக்கணும். எப்படி நம்ம நம்மளுடைய வண்டியா இருக்கட்டும், நம்ம லேப்டாப்ஸா இருக்கட்டும், ஃபோன் இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு ரெஸ்ட் கொடுக்குறோமோ அந்த மாதிரி நம்மளுடைய உடலுக்குமே நம்ம வந்து ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ அந்த சமயத்துல தான் நம்மளுடைய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றத்துக்கு வந்து நம்ம உடம்பு வந்து அந்த வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிக்கும். ஸோ வாரத்துல ஒரு நாள் உபவாசம். இந்த 5ஐயும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த நோயுமே கண்டிப்பா வராது. ஓகே. எனக்கு தெரிஞ்சு இந்த 5ஐயும் ஃபாலோ பண்றதுதான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பெரிய வேலையா இருக்கும். இதுல நீங்க ஃபாஸ்டிங் இருக்க சொன்னீங்க, 2 வேளை தான் சாப்பிட சொன்னீங்க, கேட்க நல்லா இருக்கு. அது நிறைய பேத்துக்கு வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கேஸ்ட்ரிட்டிஸ் அப்படின்ற ப்ராப்ளம் வந்துடும், வாயு சேர்ந்துடும் வயிற்றுல. அல்சர் இருக்கிறவங்களால பண்ண முடியாது. ஸோ அவங்களாம் என்ன பண்ணலாம்? வயிற்றுல வாயு சேராம இருக்கிறதுக்கு என்ன சொல்யூஷன்? நம்ம கரெக்டா இந்த மாதிரி இன்டர்வல்ஸ்ல வந்து தண்ணி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ரெண்டாவதா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து மண்பட்டி இல்லைன்னா வந்து ஒரு ஈர துணி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். வந்து ஒரு துணியில நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா நல்லா அடியிலேருந்து எடுத்த மண்ணா இருக்கணும், ஒரு 6 அடி ஆழத்துலேருந்து எடுத்த மண்ணா இருக்கணும். அது வந்து நீங்கள் மண்பட்டியா வயிற்றுக்கும் கண்ணுக்கும் போட்டுட்டு வரலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா ஒரு ஈர துணியை நீங்கள் நல்லா நனைச்சிட்டு வயிற்றுக்கும் கண்ணுக்கும் நீங்கள் வந்து ஒரு பட்டி மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி போட்டுட்டீங்க. வெறும் வயிற்றுல போடணும். போட்டிங்கனாவே உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை எதுவுமே வராது. உங்களுக்கு டைஜஷன் ரொம்ப சீராக இருக்கும். அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 2 வேளை உணவு வந்து எல்லாமே உள்ளடக்கி இருக்கும். அதில் ஃபைபர் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும், வெஜிடபிள்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்குன்றனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் பசிக்காது. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய மைண்ட் பொறுத்து தான். நம்ம மைண்ட் வந்து அதுக்கு ஃபிக்ஸ் ஆயிட்டோம் அப்படின்னா, ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே இந்த ஒரு லைஃப் ஸ்டைல்ல தான் இருந்திருக்காங்க. இன்னைக்கு நம்மளுக்கு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. தெருவுக்கு 10 கடை இருக்கு அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி நம்மளுக்கு அந்த கிரேவிங் இருக்கும், நம்ம அதை சாப்பிடணும்னு தான் யோசிப்போம். பட் நம்ம ஹெல்த் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நம்மளுக்கு அந்த 2 வேளை சாப்பாடு ரொம்பவே போதுமானது. இடையில பசிச்சாலும் நீங்க வந்து தாராளமா பழங்கள் எடுத்துக்கலாம், இளநீர் குடிக்கலாம், மோர் குடிக்கலாம், இந்த மாதிரி எல்லாமே எடுத்துட்டு வரலாம். ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ இந்த ரொட்டீன் லைஃபுக்கு நம்மளுடைய உடலை நம்ம எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஸோ அதற்கு ஒரு அக்குபஞ்சர் தெரபிஸ்ட் மற்றும் இயற்கை மருத்துவரா நிறைய விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. ரொம்பவே உபயோகமா மக்களுக்கு என்ன கேள்விகள் இருக்குமோ அது நீங்க 2 பேருமே ரொம்ப இதுவா கேட்டீங்க. என்னோட கலந்துரையாடுறதுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆதன் டிவிக்கு ரொம்பவே நன்றி.